வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சி பெற்று ஜென்ம ராசியிலிருந்து கழிவுச் சனியாக அமரப்போகிறார். கழிவுச் சனி என்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நன்மைகளையும் பொருளாதாரத்தையும் உங்களுடைய நல்ல பெயரையும் அனைத்தையுமே பல வகையில் பாதிப்புகளை கொடுத்து வந்த சனி பகவான் இப்பொழுது பாதச்சனி கழிவுச் சனியாக அமரும் காலங்களில் மெல்ல மெல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். ஆனால் மனபயம், என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு வகையான பதட்டமும் கும்பராசியான உங்களிடத்தில் கட்டாயமாக இருக்கும். என்ன நடக்கப் போகிறது, எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்ற பயம் மட்டுமல்லாமல் பதட்டமும் இருக்கும். 7.5 சனியிலேயே விரயச்சனியும் ஜென்ம சனியும் மிகவும் கடுமையான பாதிப்புகளை தரும். அந்த வகையில் இதனால் வரையில் பாதகங்களை தந்து வந்த கிரக அமைப்புகள் 2026 மாற்றம் பெற்று நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் அமரும். நன்மை என்று வந்துவிட்டாலே சனி பகவான் 7.5 சனியில் 7.5 ஆண்டு காலமாக கஷ்டங்களை கொடுப்பார் என்பது ஒரு மாயை. சனி பகவானுடன் இணைந்து சொந்த ஜாதகத்தில் தசாவும் பாதகமாக இருந்தால்தான் பெரிய அளவில் கெடுபலன்களை தந்துவிடும். அப்படி இல்லாமல் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்தால் எந்த பாதகமான இடத்தில் சனி பகவான் அமர்ந்தாலும் முழுமையாக உங்களை காப்பாற்றி கொள்ளவிட்டாலும் ஓரளவுக்கு உங்களால் தாக்குப்பிடிக்க முடியும். பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியும். 2026 சனி பகவான் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் இந்த மூன்றையுமே குறிக்கக்கூடிய அமைப்பில் அமருகிறார். இப்பொழுது உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் வரலாம். குடும்பத்தில் அவ்வப்போது என் பேச்சை கேட்காம ஏன் செய்த, நீ செய்ததால் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டோம் பார் என்கின்ற குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்கும். இது அனைத்தையுமே சரி செய்கின்ற ஒரு கிரகமாக குரு பகவான் மாற்றம் பெற்றால் நன்மைகள் நடக்கும். குரு பகவான் சனி பகவான் பெயர்ச்சி பெறும் நேரத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் ராசியில் அமர்ந்து வக்ரம் பெற்று 5ஆம் ராசியில் இருக்கிறார். 5ஆம் ராசியில் வக்ரம் பெற்று அமருகின்ற குரு பகவான் பெரிதளவு நன்மைகளை செய்ய முடியாவிட்டாலும் வருகின்ற கெடு பலன்களையும் கஷ்ட பலன்களையும் தடுத்து உங்களை காப்பாற்ற முயற்சி செய்வார். இதே 2026 11ஆம் மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி பெற்று உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசிக்கு வந்து விடுவார். குரு பகவான் மாறுகின்ற இதே மாதத்தில் ராகு கேதுக்களும் பெயர்ச்சி பெற்று விடுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சனியின் தாக்குதல்களும் சனி பகவானால் ஏற்பட்ட பாதகங்களையும் சரி செய்கின்ற இடத்திற்கு குருவும் ராகு கேதுவும் வந்து விடுவார்கள். அதற்கு பிறகு 7.5 சனியில் நீங்கள் இழந்ததை, நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்ட நஷ்டங்களை, துன்பங்களை, எண்ணற்ற மன சஞ்சலங்களிலிருந்து மீண்டு வந்து பல ஆண்டுகளாக
உங்களுடைய கனவாகவும் உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுத்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காண முடியும். அதனால் கும்பராசிக்காரர்கள் குடும்ப சனியாக இருப்பதினால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இன்னும் சில மாதங்கள் மட்டும் அதை சரி செய்து கொண்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து வந்தால் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று கடகராசியில் அமர்ந்து அதற்கு பிறகு பயிற்சி பெறுவது இதே ஆண்டில் நடக்கும். அந்த மாற்றத்தால் பொருளாதார உயர்வு இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும், கடன், நோய், பிரச்சனை, கஷ்டம், துன்பம் எல்லாமே விலகி ஒரு நல்ல நிலைக்கும் உயர்வான ஒரு ஸ்தானத்திற்கும் வரக்கூடிய அமைப்பு இதே 2026 10ஆம் மாதத்திற்கு மேல் நடக்கும். அதுவரையில் துன்பமாகவோ கஷ்டமாகவோ இருந்தால் உங்களுக்கு பரிகாரமாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க. நீண்ட நாட்களாக ஏதாவது இறை அருள் வேண்டி உங்களுக்கு வேண்டுதல் இருந்தால் அந்த ஆலயங்களுக்கு சென்று மனமுருகி வேண்டி வாங்க. இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான், அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையும் பல வகையான முன்னேற்றமும் சந்தோஷமும் மனநிறைவும் கிடைக்கின்ற காலமாகவே வரப்போகிறது என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்தாலே போதும். நன்மைகள் என்பது அருகில் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் இந்த குரு மாற்றத்துக்கு பிறகு பல வகையான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கும்பராசியான உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.